Drop it. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சுகமாக இருக்கிறேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் டீ டைம் ஸ்நாக்ஸ்ன்ட்டு தான் சொல்லித்தர போகிறேன். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குமெண்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்நாக்ஸை டீ டைமுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுண்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. உண்மையை சொல்லப்போனால் நான் இது ஒரு ஜெர்மன் சேனல் ஒன்றில் இருந்து தான் பார்த்து செஞ்சேன்னா நல்ல சாஃப்டாக டீ டைமுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் கப் மெஷர்மெண்ட்டில் தான் இந்த ரெசிப்பியை செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு நான் முதல்ல 2 கப்ஸ் எடுத்துருக்கிறேன். ஒன்று ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறதுக்கு, மற்றது வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறதுக்கு. ஸ்டாண்ட் மிக்சர் பாத்திரத்தில் நான் 1 கப் பாலும் 1 கப் சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்துக்கொள்கிறேன். பிறகு நான் அதோட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக நான் குவாக் 200 கிராம் சேர்த்துக்கொள்கிறேன். குவாக்குக்கான தமிழாக்கம் நான் சொல்ல போகிறதில்ல. குவாக்குக்கு பதிலாக நீங்கள் தயிர், யோகர்ட் வேணுமென்றாலும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் டேஸ்ட்டுக்காக சால்ட் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ நான் சுகர் சேர்த்துக்கொள்ள போகிறேன். சுகரை நான் அரைச்சிட்டு போட இல்லை, ஏனெண்டா வெட் இன்க்ரீடியன்ஸோட சுகரை நான் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது சுகர் தானாகவே கரைஞ்சிரும். இது மாதிரி நான் சுகர் கரையும் வர மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். சுகர் கரையாட்டி இந்த ஸ்நாக்ஸ் ரஃப்பாக இருக்கும். ஸோ நல்லா கரைச்சிக்கொள்ளுங்க. சுகர் நல்லா கரைஞ்ச பிறகு மாவு சேர்த்துக்கொள்ள போகிறேன். இதில் நான் 400 கிராம் மாவு எடுத்துருக்கிறேன். இந்த மாவோட நான் 1 பேக்கெட் பேக்கிங் பவுடரை சேர்த்துக்கொள்ள போகிறேன். இதில் நான் பேக்கிங் பவுடரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சுகர் நல்லா கரைஞ்சி இந்த மிக்ஸ் பர்ஃபெக்டான பதத்தில் இருக்குது. இனி நான் பேக்கிங் பவுடர் கலந்து வச்சிருக்கிற மாவை இதோட சேர்த்துக்கொள்ள போகிறேன். மாவை நான் சேர்த்துட்டு இது மாதிரி ஸ்டாண்ட் மிக்சரில் டோவை குழைச்சிக்கொள்ள போகிறேன். டோவை குழைக்கிறதுக்காக டோ ஹூக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். குழைக்கும் போது ஸ்டார்டிங்கில் நான் லோ ஸ்பீடில் இந்த மிக்சரை ஆன் பண்ணி விடுறேன். பிறகு லேட்டானோன்னு கொஞ்சம் ஸ்பீடை கூட்டிக் கொள்ளலாம். இதை நீங்கள் எக்லெஸ் கேக்காகவும் கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி செய்கிறேன்டா நீங்கள் 2 கப் சுகரும் 2 கப் ஃப்ளாவும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ எங்கட டோ ரெடி ஆகிட்டது. இனி டோவை நாங்கள் வெளியில் எடுத்துக்கொள்ளலாம். டோவை செஞ்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆவது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை செய்கிறதுக்கு ரெடி பண்ணணும். இந்த டோ ஃப்ரிட்ஜில் வைக்கிற நேரத்தில் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டோவை லஞ்ச் ஷீட்டால் சுற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க. 2 ஹவர்ஸ்க்கு பிறகு ஃப்ரிட்ஜில் இருந்து டோவை எடுத்து ஒரு ரோலிங் பின்னால் டோவை ஃப்ளட் பண்ணி கொள்ள போகிறேன். ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக ஃப்ளார் கொஞ்சம் தூவிக்கொள்கிறேன். உருட்டுற டோவோட உயரம் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்ததும் குக்கி கட்டர்ஸால் இந்த டோவை வெட்டி கொள்ள போகிறேன். குழைச்சி எடுத்த டோவை 2 பகுதியாக பிரிச்சுட்டு தான் ஃப்ளட் பண்ண தொடங்கினேன். முதலாவது பகுதியாக ஃபுல்லாக குக்கி கட்டர்ஸால் வெட்டி முடிஞ்ச பிறகு தான் மிச்சம் இருக்கிற டோவையும் குக்கி கட்டர்ஸால் வெட்ட தொடங்கணும். குழைச்ச டோவை முழுசாக எடுத்து ஃப்ளட் பண்ண போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஸோ 2 பகுதியாக இல்லாட்டி 3 பகுதியாக பிரிச்சுட்டு ஃப்ளட் பண்ணினா ஈஸியாக இருக்கும். குக்கி கட்டர்ஸால் வெட்டின பிறகு மீதமுள்ள இந்த டோவையும் நீங்கள் திரும்பவும் ரோல் பண்ணி கட் பண்ணிக்கொள்ளலாம். இனி நான் இந்த வெட்டின டோக்கு மேலே பூசுறதுக்காக பட்டரை மெல்ட் பண்ணிக்கொள்ள போகிறேன்.
மெல்ட் பண்ணின பட்டர் இது மாதிரி இருக்கணும். இது மாதிரினா கேக் ட்ரே ஒன்றில் பார்ச்மெண்ட் பேப்பரை விரிச்சிட்டு அதுக்கு மேலால் வெட்டி எடுத்த டோவை அடுக்கிட்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்டரை பூசிக்கொள்ள போகிறேன். வெட்டி வச்சுருக்க டோவை நான் தள்ளி தள்ளி தான் அடுக்கி வச்சுருக்கிறேன். ஏன்டா பேக் பண்ணும்போது அது கொஞ்சம் பெருசாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அடுக்கியிருக்கேன். இந்த நேரத்தில் நான் பேக் பண்ண போகிற அவனை 175 பாகையில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். மிச்ச டோவையும் இது மாதிரி கட்டரால் வெட்டி எடுத்து வச்சுக்கொள்கிறேன். டோவை நாங்கள் வீணாக்க தேவையில்லை. எது வரைக்கும் வெட்டிலுமோ அது வரைக்கும் நாங்கள் உருட்டி உருட்டி வெட்டி கொள்ளணும். நான் சொன்ன அளவில் டோவை செஞ்சு கிட்டத்தட்ட 30 to 40 ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்தேன். இது பேக் ஆகிறதுக்கு 20 to 25 நிமிஷம் ஆனது. நாங்கள் வெட்டி எடுக்கிற டோவோட தடிப்பத்தை பொறுத்து பேக் ஆகிற டைமும் வேறுபடும். இது மாதிரி நல்லா ப்ரௌனாக பேக் ஆன பிறகு அவனில் இருந்து எடுத்து நல்லா கூல் பண்ணியிருக்கிறேன். கூல் பண்ணினா பிறகு மெல்ட் பண்ணியிருக்கிற பட்டரை மேலால் பூசிட்டு வெனிலா சுகருக்குள்ளே முக்கி எடுக்க போகிறேன். வெனிலா சுகர் இல்லாட்டி பிரச்சனை இல்லை, நார்மல் சுகருக்குள்ளே கூட முக்கி எடுக்கலாம். ஒரு மாதிரியாக எல்லா பீசஸுக்கும் இது மாதிரி சுகர் பூசி எடுத்துட்டேன். இது மாதிரி பூசி எடுக்கிறதுக்கு பட்டர் 150 கிராமும் சுகர் 250 கிராமும் தேவைப்படும். லாஸ்ட்டாக இப்படி தான் எங்களோட டீ டைம் ஸ்நாக்ஸ் இருந்தது. நான் நம்புகிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குமெண்டு. உங்களோட வீட்டில் இருக்க குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கட்டாயம் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்ததுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். Until then, 3D Lifestyle Germany, Dharsi.